குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்போர்ட்ஸ் அகாடமி. டெய்லி கண்டபஸ்ஸில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 27 ஜூலை 2024 சனிக்கிழமை இன்றைக்கி கண்டபஸ் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம டெய்லி கண்டபஸ் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க பார்த்து எடுத்து வச்சுக்கோங்க. அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா 2024-25க்கான பட்ஜெட் பார்த்தீங்கன்னா நம்ம தனி வீடியோவை அப்லோட் பண்ணியிருக்கோம். அதை பார்த்துங்க. அதை தாண்டி கேள்வி கேட்க வாய்ப்பே இல்லை. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், முடிஞ்சளவு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ற டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு அதில் உடனே கிடைக்கும். நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் அதை டச் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கண்டபஸ் பார்த்துடலாம். அடுத்து முக்கியமானது பார்த்திங்கன்னா வரலாற்றிலிருந்து பாகிஸ்தான் பார்த்திங்கன்னா எந்த பாடமும் கற்றுக்கல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா பிரதமர் மோடி பார்த்திங்கன்னா பேசியிருக்கிறாரு. இதில் பார்த்திங்கன்னா லடாக்கில் உள்ள கார்கில் பகுதியில் இந்தியா பாகிஸ்தான் இடையே கடந்த பார்த்திங்கன்னா 1999ஆம் ஆண்டு பார்த்திங்கன்னா 3 மாதங்கள் நடைபெற்ற போல் பார்த்திங்கன்னா இந்தியா வெற்றி பெற்றது. ஓகேங்களா? அதில் பார்த்திங்கன்னா கார்கில் திவாஸ் நம்ம கொண்டாடுறோம். நேற்று நியூஸ் பேப்பர்லேயே பார்த்துருப்போம். இதில் பார்த்திங்கன்னா லடாக் மற்றும் ஹிமாச்சல பிரதேசம் இடையிலே பார்த்திங்கன்னா நிமு பதும் தர்சா அப்படின்ற சாலையில் பார்த்திங்கன்னா 15,800 அடி உயரத்தில் கட்டமைக்கப்பட்டுள்ள ஷின்குன்லா சுரங்கப்பாதை பார்த்திங்கன்னா லே பகுதியில் உள்ள அனைத்து பருவகாலங்களிலும் தடையற்ற போக்குவரத்தை உறுதி செய்யும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதை திறந்து வச்சு. ஓகேங்களா? இது முக்கியமான சுரங்கப்பாதையாக அமையும் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காரு. இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து இன்று பார்த்திங்கன்னா நிதி ஆயோக் கூட்டம் நடைபெறுது. இதில் பார்த்திங்கன்னா 6 மாநில முதல்வர்கள் புறக்கணிப்புன்னு சொல்லியிருக்காங்க. தில்லியில் பார்த்திங்கன்னா பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான நிதி ஆயோக் நிர்வாக குழு கூட்டம் பார்த்திங்கன்னா சனிக்கிழமை, அதாவது ஜூலை 27ஆம் தேதி நடைபெற இருக்குது. மத்திய திட்டக்குழுவுக்கு மாற்றாக கடந்த 2015ஆம் ஆண்டின் பார்த்திங்கன்னா மத்திய பாஜக அரசால் பார்த்திங்கன்னா நிதி ஆயோக், அதாவது தேசிய கொள்கை குழு பார்த்திங்கன்னா உருவாக்கப்பட்டுச்சு. தேசிய வளர்ச்சிக்கான கொள்கைகளை வகுப்பது தான் பார்த்திங்கன்னா இதனுடைய முக்கியமான வேலை. ஓகேங்களா? 2047ஆம் ஆண்டுக்குள் இந்தியாவை வளர்ந்த நாடாக்கும் இலக்கை எட்டுவதில் பார்த்திங்கன்னா மாநிலங்களின் பங்கு குறித்து நிதி ஆயோக் நிர்வாக குழு கூட்டத்தில் பார்த்திங்கன்னா விரிவாக விவாதிக்கப்பட இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா வளர்ந்த பாரதம் 2024 தொலைநோக்கு பார்வைக்கான அணுகுமுறை ஆவணம் மீது ஆலோசனை நடத்தப்படுது. இந்த வார்த்தையை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? வளர்ந்த பாரதம் 2024 தொலைநோக்கு பார்வைக்கான அணுகுமுறை பார்த்திங்கன்னா ஆவணமாக வச்சு அதன் மீது பார்த்திங்கன்னா நிறைய ஆலோசனை நடத்திருக்கிறாங்க. ஓகேங்களா? இப்போ இனிமேல் பார்த்திங்கன்னா எந்த எக்ஸாமில் எது கேட்டாலும் பார்த்திங்கன்னா 2047ஆம் ஆண்டு வளர்ந்த இந்தியாவை உருவாக்காத நோக்கமாக வச்சு தான் பார்த்திங்கன்னா நிறைய திட்டங்கள் மேற்கொண்டு வராங்க. உங்களுக்கு இந்த மாதிரி சமயத்தில் எதுவும் ஆப்ஷனே தெரியல அப்படின்னா இந்த இது சூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா ஆட்சித்தமிழ் ஐஏஎஸ் அகாடமி சார்பில் பார்த்திங்கன்னா நாளை இலவச பயிற்சி முகாம் நடைபெற இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா பங்கு பெறணும் அப்படின்னா மொபைல் நம்பர் கொடுத்துருக்காங்க, கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. அது அடுத்து பார்த்திங்கன்னா அதாவது வால்வோ இந்தியா நிறுவனத்துடன் பார்த்திங்கன்னா விஐடி பல்கலைக்கழகம் பார்த்திங்கன்னா புரிந்துணர்வு ஒப்பந்தம் மேற்கொண்டிருக்காங்க. இதன்படி பார்த்திங்கன்னா ஸ்மார்ட் மொபிலிட்டி எம்டெக் பாடத்திட்டம் பார்த்திங்கன்னா உருவாக்க பார்த்திங்கன்னா வால்வோ குரூப்ஸ் ஆஃப் இந்தியா நிறுவனத்துடன் பார்த்திங்கன்னா இந்த ஒப்பந்தம் செய்யப்பட்டிருக்கு. ஓகேங்களா? புதிய பாடத்திட்டத்தை உருவாக்குறாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் பார்த்திங்கன்னா 33வது ஒலிம்பிக் போட்டிகள் கோலாகலமாக தொடங்கியிருக்கு. 4 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தான் நடைபெறும் ஒலிம்பிக் போட்டி. அந்த வகையில் பார்த்திங்கன்னா 11ஆம் தேதி வரை 17ஆம் தேதி ஆகஸ்ட் 11லேருந்து பார்த்திங்கன்னா 17 நாட்களுக்கு நடைபெற இருக்குது. ஓகேங்களா? ஒலிம்பிக்ஸ் வரலாற்றிலே பார்த்திங்கன்னா முதல் முறையாக மைதான வளாகத்துக்கு வெளியே பாரிஸ் ஊடாக பாயும் சென் நதியில் அந்த நதியோட கரையோரத்தில் பார்த்திங்கன்னா நிகழ்ச்சிகள் நடைபெற்றிருக்கு. ஓகேங்களா? இதுதான் முதல் முறை. இதை பற்றி டீட்டெயிலாக பார்த்திங்கன்னா பாரிஸ் ஒலிம்பிக்னு சொல்லிட்டு நான் தனியாக ஒரு டாபிக் வீடியோவே போடுவேன். நீங்கள் அதில் டீட்டெயிலாக இருக்கும். இதில் நீங்கள் பெருசாக நோட் பண்ண தேவையில்லை. ஒலிம்பிக் பிறப்பிடமாக கருதப்படும் பார்த்திங்கன்னா கிரீஸிலிருந்து பார்த்திங்கன்னா 3 மாதங்களுக்கு முன் தொடங்கப்பட்ட ஒலிம்பிக் ஜோதி பார்த்திங்கன்னா ஓட்டம் பிரம்மாண்ட தீபத்தை ஏற்றுவதுடன் நிறைவடைஞ்சிருக்கு. போட்டி நடைபெறும் 17 நாட்களுக்கும் பார்த்திங்கன்னா இந்த பிரம்மாண்ட தீபம் அணையாமல் எரியும். ஓகேங்களா? பாரிஸ் ஒலிம்பிக் போட்டிக்காக பார்த்திங்கன்னா 79,569 கோடி செலவிடப்பட்டிருக்கதா பார்த்திங்கன்னா பிரான்ஸ் தெரிவிச்சிருக்காங்க. ஒலிம்பிக் வரலாற்றிலே இதுவரை இல்லாத அளவுக்கு 97 லட்சம் டிக்கெட்டுகள் விற்றுருக்காங்க. இது கூடிய சீக்கிரம் 1 கோடி டிக்கெட்டுகள் விற்பனையாகும் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. அடுத்து அப்துல் கலாம் ஐயா அவர்களை பற்றி கொடுத்துருக்காங்க. அதாவது பார்த்திங்கன்னா இதில் யார் யார் ஒரு சில பேர் கண்டுபிடிச்சவங்களோட பேர் கொடுத்துருக்காங்க. இது நம்ம ஸ்கூல் புக்லேயும் இருக்குது, இருந்தாலும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. மின்சாரத்தை பயன்படுத்தி மின்குமிழ் மின்கல விளக்குகளை கண்டுபிடித்த தாமஸ் ஆல்வா எடிசன், மின்காந்தத்தை பயன்படுத்தி தொலைபேசியை கண்டுபிடித்த அலெக்சாண்டர் கிரஹாம் பெல், அப்புறம் பார்த்திங்கன்னா காற்றியல் தத்துவத்தை பயன்படுத்தி ஆகாய விமானத்தை கண்டுபிடித்த ரைட் சகோதரர்கள், புற்றுநோய்க்கு மருந்தாகும் கதிர்வீச்சினை கண்டுபிடித்து 2 முறை நோபல் பரிசு பெற்ற பெண்மணி மேரி கியூரி, கணித கோட்பாட்டை கண்டுபிடித்த கணித மேதை சீனிவாச ராமானுஜம், லண்டனுக்கு செல்லும் கப்பல் பயணத்தின் போது வானும் கடலும் நீல நிலமாக தோன்றுவதை ஒளிச்சிதறல் தத்துவத்தின் கண்டறிந்த சர் சி வி ராமன், இவங்க எல்லாரையும் பார்த்திங்கன்னா பற்றி சொல்லியிருக்காங்க. இதில் என்னென்ன கண்டுபிடிச்சாங்கன்னு அப்படியே ஈக்குவல் டு போட்டு பொறுத்துக்க மாதிரி அப்படியே மேட்ச் பண்ணி வச்சுக்கோங்க. இளைஞர்களுக்கு தேவையான 4 முக்கிய பண்புகள் அப்படின்னு சொல்லிட்டு அப்துல் கலாம் எதை சொல்கிறார் அப்படின்னா, முதலாவது
மகத்தான குறிக்கோள் இருக்க வேண்டும். ஓகேங்களா. அடுத்து வந்து தொடர்ச்சியான அறிவை பெருக்கிக்கிட்டே இருக்கணும். மூன்றாவது வந்து பார்த்திங்கன்னா கடின உழைப்பு. நான்காவது வந்து பார்த்திங்கன்னா பிரச்சனையை கண்டு அஞ்சாமல் இடையறாத முயற்சிகள் இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஜெயிச்சு காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஓகேங்களா. இவர் வந்து பார்த்திங்கன்னா 27/7/2015 அன்று வந்து பார்த்திங்கன்னா 84வது வயதில் வந்து பார்த்திங்கன்னா மலைப்பிரதேசமான ஷில்லாங் நகரில் இருக்கிற இந்திய வேளாண் கல்வி நிறுவனத்தில் வந்து பார்த்திங்கன்னா உரையாற்றிட்டு இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து பார்த்திங்கன்னா மாரடைப்பு காரணமாக இறந்துட்டார். ஓகேங்களா. டேட்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பொருளாதார ஆய்வறிக்கை பற்றி ஒரு டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. கடந்த 2023-24 ஆண்டுக்கான பொருளாதார ஆய்வறிக்கை வந்து பார்த்திங்கன்னா நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடரில் வந்து பார்த்திங்கன்னா முதல் நாளாக ஜூலை 22 வந்து சமர்ப்பிக்கப்பட்டிருக்கு. இந்த ஆய்வறிக்கையின்படி 2024-25 ஆண்டுக்கான பொருளாதார வளர்ச்சி வந்து பார்த்திங்கன்னா 6.5 முதல் 7% அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ரிசர்வ் வங்கி என்ன கணிச்சிருக்காங்க அப்படின்னா 7.2% அப்படின்னு கணிச்சிருக்காங்க. ஓகேங்களா. கடந்த ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா 8.2% இருந்துச்சு. இது வந்து கணிப்பு கிடையாது, இது வந்து உண்மையான டேட்டா. இது கடந்த ஆண்டோட வளர்ச்சி விகிதம் வந்து பார்த்திங்கன்னா 8.2, இந்த ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா 6.5லேருந்து 7 இல்லைனா 7.2 வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. இந்தியாவின் தொழிலாளர்கள் எண்ணிக்கை கிட்டத்தட்ட 56.5 கோடி. இதில் வந்து பார்த்திங்கன்னா 45% பேர் வந்து பார்த்திங்கன்னா விவசாயத்திலும், 11.4% பேர் வந்து பார்த்திங்கன்னா உற்பத்தியிலும், 28.9% பேர் வந்து பார்த்திங்கன்னா சேவைத்துறையிலும், 13% பேர் வந்து பார்த்திங்கன்னா கட்டுமானத்துறையிலும் வந்து பார்த்திங்கன்னா வேலை செய்கிறாங்க. ஓகேங்களா. இல்லை இந்தியாவை பொறுத்தளவு வந்து பார்த்திங்கன்னா இதில் விவசாயத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா 45% பேர் வேலை செய்கிறாங்க. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுவே வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்தியாவுடைய விவசாயத்துறையில் அப்படியே ஆர்டராக கொடுத்துருப்பாங்க. விவசாயம், உற்பத்தி, சேவைத்துறை மற்றும் கட்டுமானத்துறை. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆர்டராக எழுதுங்க அப்படின்னு கொடுத்தாலும் நீங்கள் இப்படி தான் எழுதணும். இதை மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. முக்கியமான கொஷின் தான் அதுவும். அடுத்து இராணுவத்தை வந்து இளமையாக வைத்திருப்பதோடு போருக்கு தொடர்ந்து தயார் நிலை பராமரிப்பதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா அக்னிபாக் திட்டத்தோட நோக்கம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா பிரதமர் வந்து சொல்லியிருக்கிறாரு. அடுத்து தமிழக அரசு கலை அறிவியல் கல்லூரிகள் வந்து பார்த்திங்கன்னா முதுநிலை பட்டப்படிப்பு சேர வரும் மாணவர்கள் வந்து பார்த்திங்கன்னா இணைய வழியில் விண்ணப்பம் வந்து பார்த்திங்கன்னா சனிக்கிழமை, இதாவது வந்து பார்த்திங்கன்னா இன்று முதல் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விருப்பம் உள்ளவங்க வெப்சைட்டில் போய் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராயம் இழப்பீடு வழங்க சம்பந்தமாக தொடுக்கப்பட்ட வழக்கு வந்து பார்த்திங்கன்னா தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கு. இந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் வந்து பார்த்திங்கன்னா SS சுந்தர், செந்தில்குமார் அமர்வு வந்து பார்த்திங்கன்னா விளம்பர நோக்கத்துடன் வழக்கு தொடரப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா இழப்பீடு வழங்குவது என்பது அரசனுடைய கொள்கை முடிவு, அதில் வந்து பார்த்திங்கன்னா நீதிமன்றம் தலையிடாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா தள்ளுபடி பண்ணி வச்சுட்டாங்க. இந்த அரசனுடைய கொள்கை முடிவு அப்படின்ற வார்த்தையை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா. அரசனுடைய கொள்கை முடிவில் வந்து பார்த்திங்கன்னா நீதிமன்றம் வந்து தலையிட முடியாது. அடுத்து மாநில அமைச்சரவை வந்து பார்த்திங்கன்னா முடிவுக்கு ஆளுநரை கட்டுப்பட வைக்கும் தனிநபர் மசோதா வந்து பார்த்திங்கன்னா மக்களவையில் வந்து தோல்வி அடைஞ்சிருக்கு. மாநில அமைச்சரவை எடுக்கும் முடிவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆளுநர் வந்து கட்டுப்பட்டவராக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா தனிநபர் மசோதா வந்து தாக்கல் பண்ணியிருக்காங்க. இந்த வாக்கெடுப்பில் வந்து பார்த்திங்கன்னா மசோதாவில் வந்து பார்த்திங்கன்னா மசோதாவுக்கு எதிராக 56 வாக்குகளும் ஆதரவாக 21 பேரும் வந்து வாக்களித்தாங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த மசோதா வந்து பார்த்திங்கன்னா தோல்வி அடைஞ்சிருச்சு. ஓகேங்களா. அடுத்து ரஷ்ய வெளியுறவு அமைச்சருடன் வந்து பார்த்திங்கன்னா ஜெய்சங்கர் வந்து சந்திப்பு நடத்தியிருக்காரு. ஆசியான் கூட்டமைப்பின் வந்து நாடுகளைச் சேர்ந்த வெளியுறவு அமைச்சர்கள் பங்கு பெறும் மாநாட்டில் வந்து கலந்து கொள்ள வந்து பார்த்திங்கன்னா லாவோஸ் தலைநகராக வியண்டியனுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜெய்சங்கர் வந்து சென்றிருக்கிறாரு. அங்கே வந்து பார்த்திங்கன்னா தென்கொரிய வெளியுறவு அமைச்சர் சோ தேயுல், சிங்கப்பூர் வெளியுறவு அமைச்சர் VVN பாலகிருஷ்ணன், இந்தோனேஷியா வெளியுறவுத்துறை அமைச்சர் ரெட்னோ மார்கடி, ஓகேங்களா, மலேசிய வெளியுறவு அமைச்சர் முகமது ஹசன் உள்ளிட்டவர்கள் வந்து சந்தித்து பேசியிருக்காரு. இதில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரூனோ வெளியுறவு அமைச்சர் டாட்டோ ஹாஜி எரிவானை வந்து அவர் சந்தித்தார். அப்போ வந்து பார்த்திங்கன்னா இரு நாடுகளுக்கு இடையான இருதரப்பு உறவுகள் வந்து பார்த்திங்கன்னா 40 ஆண்டுகள் நிறைவடைந்ததை வந்து பார்த்திங்கன்னா கொண்டாடும் வகையில் லட்சணையை வந்து பார்த்திங்கன்னா 20 பேரும் வெளியிட்டிருக்காங்க. இது முக்கியமானது. ஓகேங்களா. ப்ரூனோவுக்கும் இந்தியாவுக்கும் வந்து பார்த்திங்கன்னா 40 ஆண்டு கால உறவை வந்து பார்த்திங்கன்னா அதனுடைய நிறைவு செய்வதையொட்டி வந்து பார்த்திங்கன்னா லட்சணை வந்து ஒன்று வெளியிட்டிருக்கிறாங்க. ஓகேங்களா. அடுத்து உலக பாரம்பரிய சின்ன பட்டியல் வந்து பார்த்திங்கன்னா அகோம் வம்சத்தின் உடல்களை புதைக்கும் நடைமுறை வந்து பார்த்திங்கன்னா தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கு. உலக பாரம்பரிய சின்னங்கள் பட்டியல் வந்து பார்த்திங்கன்னா 600 வருடங்கள் பழமையான அகோம் வம்சத்தின் உயிரிழந்தவர்களை புதைக்கும் நடைமுறையான மொய்தம்ஸ் அப்படின்ற வந்து பார்த்திங்கன்னா சேர்க்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா. உலக பாரம்பரிய குழுவின் 46வது அமர்வு கூட்டம் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா ஜூலை 21ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா பிரதமர் அவர்கள் தொடங்கி வச்சார். கடந்த 2023-24 ஆண்டுக்கான உலக பாரம்பரிய சின்னங்கள் பட்டியல் சேர்ப்பதற்கு வந்து பார்த்திங்கன்னா இந்தியா சார்பில்
மொய்தம்ஸ் அப்படின்னு அதுவும் வந்து பார்த்திங்கன்னா பரிந்துரைக்கப்பட்டுச்சு. இதன் மூலம் வந்து பார்த்திங்கன்னா வடகிழக்கு மாநிலங்களில் உலக பாரம்பரிய சின்னம் பட்டியலில் கலாச்சார பிரிவில் இடம்பெற்றுள்ள முதல் கட்டமைப்பு அப்படின்ற பெருமை வந்து இது பெற்றிருக்கு. ஓகேங்களா, 600 ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா அகோமோட ஆட்சி. அஸ்ஸாமில் வந்து பார்த்திங்கன்னா கடந்த 1228லேருந்து 1826 வரை வந்து பார்த்திங்கன்னா அகோம் வம்சம் வந்து ஆட்சி செஞ்சாங்க. அவருடைய ஆட்சி காலத்தில் இறந்தவர்களை என்ன பண்ணுவாங்கன்னா பெரிய மணல் மேடுகளில் வந்து புதைச்சி வைப்பாங்க. ஓகேங்களா, அந்த மாதிரி கட்டமைப்புகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா உலக பாரம்பரிய சின்ன பட்டியல் வந்து சேர்த்துருக்குறாங்க. ஓகேங்களா, அஸ்ஸாமை பொறுத்த வரைக்கும் இது 3வது உலக பாரம்பரிய சின்னம். சரிங்களா, அஸ்ஸாம் மாநிலத்தில் உள்ள காசிரங்கா மற்றும் மானஸ் தேசிய பூங்காக்கள் ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா உலக பாரம்பரிய சின்னமாக வந்து பார்த்திங்கன்னா பட்டியல் இடம்பெற்றிருக்கு. அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா அகோம் வம்சத்தின் உடல்களை புதைக்கும் நடைமுறையும் வந்து பார்த்திங்கன்னா அந்த பட்டியல் வந்து சேர்க்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா, இது முக்கியமான கொஸ்டின், கண்டிப்பாக நோட் பண்ணி தான் ஆகணும். நோட் பண்ணிக்கோங்க. 33வது கோடைக்கால ஒலிம்பிக் போட்டி வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரான்ஸ் தலைநகர் பாரிஸில் வந்து பார்த்திங்கன்னா தொடங்கியிருக்கு. ஓகேங்களா, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பாரிஸ் ஒலிம்பிக்கை பற்றி கம்ப்ளீட்டாக ஒரு வீடியோவை நான் அப்லோட் பண்ணுறேன். நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சிக்க முடியும். மற்றபடி அதில் பெருசாக நோட் பண்ண தேவையில்ல. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரஷ்ய சொத்துக்களிலிருந்து கிடைக்கும் லாபத்தை கொண்டு வந்து பார்த்திங்கன்னா உக்ரைனுக்கு வந்து பார்த்திங்கன்னா முதல் முறையாக $120 கோடி வந்து பார்த்திங்கன்னா ஐரோப்பிய யூனியன் வந்து அனுப்பியிருக்குது. ஓகேங்களா, ஐரோப்பிய யூனியன் எப்போதும் உக்ரைனுக்கு பக்கபலமாக இருக்கும். அதன் ஒரு பகுதியாக முடக்கப்பட்ட ரஷ்ய சொத்துக்களிலிருந்து கிடைக்கும் $160 கோடி வந்து பார்த்திங்கன்னா அந்நாட்டுக்கு வந்து அனுப்பியிருக்கிறாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா நாடுகளில் முடக்கப்பட்ட ரஷ்யா, அதாவது நிறைய நாடுகளில் முடக்கப்பட்ட ரஷ்ய சொத்துக்களிலிருந்து கிடைக்கும் வருவாயை கொண்டு, அதாவது பார்த்திங்கன்னா $5000 கோடி, சுமார் 4.18 லட்சம் கோடி கடனுதவி அளிக்க வந்து பார்த்திங்கன்னா அந்த மே மாதம் வந்து நடைபெற்ற G7 மாநாட்டில் வந்து பார்த்திங்கன்னா உறுப்பு நாடுகள் வந்து முடிவு செஞ்சாங்க. அதன் அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா $160 கோடி வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் டைமாக வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்குறாங்க. அமெரிக்காவின் அதிபர் தேர்தலில் வந்து ஜனநாயக கட்சி சார்பில் இந்திய வம்சாவளியை சேர்ந்த துணை அதிபரான கமலா ஹாரிஸ் போட்டியிடுவதற்கு வந்து பார்த்திங்கன்னா முன்னாள் அதிபர் ஒபாமா வந்து பார்த்திங்கன்னா ஆதரவு தெரிவிச்சிருக்கிறார். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டெல்லியில் இருக்கிற நம்ம தமிழ்நாடு இல்லத்தை வந்து பார்த்திங்கன்னா புதிய கட்டடங்கள் கட்டிருக்கிறாங்க. டெல்லியில் இருக்க தமிழ்நாடு இல்லத்தோட பேர் என்ன அப்படின்னா வைகை தமிழ்நாடு இல்லம். ஓகேங்களா, அதுதான் வந்து பார்த்திங்கன்னா டெல்லியில் இருக்க தமிழ்நாடு இல்லத்தோட பேர். இது பேர் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, அடுத்து திருநெல்வேலியில் பொருணை அருங்காட்சியகத்தை அமைக்கும் பணிகள் வந்து பார்த்திங்கன்னா விரைந்து முடிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா முதல்வர் தெரிவிச்சிருக்காரு. நீங்கள் வந்து திருநெல்வேலியில் தான் பொருணை இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டா போதும், அதை தாண்டி கொஸ்டின் கேட்க வாய்ப்பில்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கரண்ட் அஃபேர்ஸ் அவ்வளோதான். இதை தாண்டி உங்களுக்கு கேட்க வாய்ப்பில்லை. இதை மட்டும் பார்த்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் டெய்லி பார்த்துருங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.